على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சற்றே இடைவெளிக்கு பிறகு இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய 187வது தொடரில் 5வது நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகளை குறித்த வரலாற்று தொடரில் இன்றைய தினம் மெய்நிலை கண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஆற்றிய சேவைகளையும் மகத்தான பங்களிப்புகளையும் சாதனைகள் மிகுந்த அவர்களுடைய வாழ்க்கையும் இவைகளை பற்றியெல்லாம் நாம் இந்த தொடரில் அலசி பார்க்க இருக்கிறோம். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சற்றேறக்குறைய 1000 வருடங்களுக்கு பின்னால் வரை உலகம் உவந்து போற்றுகிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி ரலியல்லாஹு அன்ஹு. நாம் அடிக்கடி சொல்லி வருகிற கேள்விப்பட்டு வரக்கூடிய ஒரு நபிமொழி, இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்மதி அலா ரஅஸி குல்லி மிஅதி ஸனா மய்யுஜத்திது லஹா தீனஹா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய துவக்கத்திலும் இந்த உம்மத்தை உயிர்ப்பிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்காக அனுப்புவான் என்பது நபிமொழி. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் உம்மத்தை தூக்கி நிறுத்துகிற, உம்மத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிற, உம்மத்தை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அனுப்புகிறான். 5ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய முஜத்திதாக இருப்பவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள். அப்துல் காதிர் ஜெய்லானி அல்லது அப்துல் காதிர் கீலானி என்று சொல்லுவார்கள் அவர்களுடைய ஊர் பெயரின் உச்சரிப்பை வைத்து. அபு முஹம்மது என்பது இவர்களுடைய பட்டப்பெயர். அபு முஹம்மது அப்துல் காதிர் இப்னு மூசா இப்னு அப்துல்லா என்று சுருக்கமாக சொல்லலாம். ஏராளமான பட்டப்பெயர்கள் இவர்களுக்கு உண்டு. மிகப்பெரிய சூஃபியாய் வாழ்ந்தவர்கள், சட்டமேதையாய் வாழ்ந்தவர்கள், கவிஞராய் வாழ்ந்தவர்கள், துறவியாய் வாழ்ந்தவர்கள், குடும்பத் தலைவராய் வாழ்ந்தவர்கள், மிகச்சிறந்த பேராசிரியராக பேராசானாக வாழ்ந்தவர்கள், உலகத்தின் ஏராளமான லட்சக்கணக்கான முரீதீன்களுக்கு ஷேகாக வாழ்ந்தவர்கள், சூஃபிசத்தினுடைய ஒரு தனி அடையாளத்தை இந்த உம்மத்திற்கு அதனுடைய ஆழ அகலங்களோடு அதை வெளிப்படுத்தியவர்கள். இவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது தானாக இவர்களின் எழுதுகோள்கள் பணிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேர் ஆளுமைதான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தஸல்லாஹ். அவர்களின் பிறப்பிலிருந்தே இறைவன் அவர்களை ஒரு வழியாக அடையாளப்படுத்தியதால் ஏறத்தாழ 90 வயது வரைக்குமான அவர்களின் நீண்ட பெருவாழ்வில் ஆங்காங்கே அற்புதங்களோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை பயணப்பட்டது. சில வருடங்கள் வரை இல்லை, சில வருடங்கள் இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாமல் பிறந்த நாளிலே இருந்து இறக்கிற நாள் வரைக்கும் உலகத்திற்கு கராமத்துகள் என்கிற அற்புதங்களையும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து வெளிப்படுத்தி காட்டினான். குடும்பத்தினுடைய பாரம்பரிய சிறப்பு ஒன்று, சாலிகான பெற்றோர்கள் ஒன்று,
தரமான கல்வி ஒன்று, நல்லோர்களுடைய தொடர்பு ஒன்று, இதுவெல்லாம் சேர்ந்த கலவைக்கு பெயர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அப்துல் காதர் என்பது அவர்களின் சொந்த பெயர். மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று பொருளுடைய முஹியுத்தீன் என்பது அவர்களுடைய இயற்பெயரோடு கிட்டத்தட்ட சேர்ந்து விட்டது. அது சிறப்பு பெயர். அந்த முஹியுத்தீன் என்கிற சிறப்பு பெயர்தான் இன்றைக்கு அடையாளமாகவே ஆறிவிட்டது. அவர்களின் நினைவாக அப்துல் காதர் என்று பெயர் வைப்பவர்களை விட அவர்களின் நினைவாக முஹியுத்தீன் என்று பெயர் வைப்பவர்கள் இந்த உலகத்திலே ஏராளம். இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலும் உலகம் முழுக்க வாழுகிற லட்சக்கணக்கான முஹியுத்தீன்களே சாட்சி. இப்படி ஒரு பெருமகனுடைய வாழ்வு பெருவாழ்வாக இருந்தது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக அந்த வாழ்வை சொல்லலாம். ஏராளமான பட்டங்கள். முஹியுத்தீன் மட்டுமல்ல, ஷைഖு ஷுயூக் என்ற ஒரு பட்டம். இவர் ஷேகுகளுக்கெல்லாம் ஷேகானவர். சுல்தானுல் அவுலியா, அவுலியாக்களின் பேரரசர் என்பது இவருக்கு பட்டம். சுல்தானுல் ஆரிஃபீன், ஆன்மீக பெருமக்களினுடைய தலைமகன், அவர்களுடைய அரசர் என்று இவர்களுக்கு பெயர். பாசுல் அஷ்ஹப் என்கிற ஒரு சாம்பல் நிற பருந்து ராஜாளி, அந்த பறவையை ஒப்பிட்டு இவர்களை பாசுல்லாஹில் அஷ்ஹப் என்று அவர்களுடைய மாணவர்கள் அழைக்க துவங்கினார்கள். தாஜுல் ஆரிஃபீன் என்று அவர்களுக்கு பெயர் உண்டு. ஆன்மீகவாதிகளினுடைய, ஆன்மீக இறைநேசர்களினுடைய கிரீடம் என்பது அதற்கு பொருள். குதுபே பக்தாத் என்று பக்தாதின் அடையாளமாக அவர்களை சித்தரிப்பவர்களும் உண்டு. என் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களுக்கு சிறப்பு பெயர்களாக பல்வேறு கிதாபுகளிலே வந்ததையெல்லாம் தொகுத்து பார்க்கிற போது 160 பேர் இருக்குது. அப்துல் காதிர் என்கிற சொந்த பெயர் அல்லாமல் முஹியுத்தீனை போல, சுல்தானுல் அவுலியாவை போல அவர்களுக்கான சிறப்பு பெயர்கள் 160 பெயர்கள். அஸ்மா உல் கௌது சமதானி என்ற ஒரு சின்ன ரிசாலா 160 பெயர்களும் அந்த பெயர்களுக்கான காரணங்களும் அர்த்தங்களும் அதிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த 160 சிறப்பு பெயர்களும் மிகைப்படுத்தப்படாமல் அப்படியே பொருந்தி விடுவது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களுக்கு சேரும். இவர்கள் ஹம்பலி மதுஹபின் சட்டமேதை, ஷாஃபி மதுஹபின் சட்டமேதை, ரெண்டிலும் மேதை. அதனால் தான் என்னவோ இவர்களின் ஃபத்துவாக்கள் 2 மதுஹபுகளின் கலவையாக இருக்கும். ஏன் இப்படி 2 மதுஹபுகளை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள் என்கிற விளக்கத்தை நாம் இந்த தொடரின் போகிற வரிசையில் பார்க்கலாம். இப்போது தொடரின் துவக்கத்தில் இருக்கிறோம். உலகம் முழுக்க வாழுகிற காதிரிகள் என்று சொல்லக்கூடிய காதிரியா தரீகாவினுடைய அடிநாதமாய் வேராய் விளங்குபவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹ் அவர்கள். வம்சத் தொடர் போய் பேரற்புதமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வம்சமான ஹாஷிமியிலே போய் முடிவடைகிறது. ஆம், இவர்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தலைமுறையிலே வருகிறார்கள். இவர்களுடைய தாய் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வருகிறார்கள். அதனால்தான் இவர் ஹசனைன்களின் குழந்தை என்று இவர்களை சொல்லுவார்கள். தந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழி, தாய் ஹுசைன் ரலியல்லாஹு வழி. இந்த ரெண்டும் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முடியும். அலி இப்னு அபி தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்படியே போய் ரசூலுல்லாஹ்வுடைய தொடரோடு சேர்ந்து கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குல வழி தோன்றல் என்கிற சொல்லில் மிக இல்லை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களினுடைய இந்த உலகத்தின் மிக முக்கியமான வாரிசு ஆதார அடையாளமாய் ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா சிர்ரகுல் அசீஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ரபியுல் ஆஹர் பிறை 11 ஹிஜ்ரி 470 இவர்கள் பிறப்பதாய் வரலாறுகளில் பார்க்கிறோம். பிறந்த ஊர் குறித்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த ஜீலான் எங்கே இருக்குது? தபரிஸ்தான் அருகே, தபரிஸ்தான் ஈரானில் இருக்கிற தபரிஸ்தான் அருகே பாரசீக நாட்டினுடைய பகுதிகளில் வடக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பெயர் ஜீலான். இவர்கள் அங்கு பிறந்தார்கள் என்று கருத்து சில வரலாற்றாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இருப்பினும் மிக அதிகமான பேர் சொல்லுகிற, ஏன் ஏற்றமான கருத்தாக பார்க்கப்படுவது, ஏறத்தாழ பக்தாதினுடைய சவுத் சைடில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில், 40 மைல் தூரத்தில் பக்தாதுக்கு தெற்கே
மதாயின் என்று சொல்லக்கூடிய ஊர்களுக்கு மத்தியிலே ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு ஜீலான் அல்லது கீலான் என்று பெயர். அந்த ஊரிலே பிறந்தார்கள் என்பதைத்தான் சரி என்று சொல்லுகிறார்கள் பல பேர். அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய சியரிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் அவர்களுடைய ஊரை குறித்து. அன்பிற்குரியவர்களிடையே அவர்களுடைய தந்தை சொந்த பேர் மூசா, ஆனால் அவருக்கு பேர் அபூ சாலிஹ். அபூ சாலிஹ் என்பதுதான் பின்னாலே சிறப்பு பெயராய் அப்படியே வரலாற்றிலே பதிந்து விட்டது. அபூ சாலிஹ் என்கிறவருடைய இவருடைய தந்தை, அதாவது ஒரு பிள்ளை மிகச்சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு தந்தை ஒரு முக்கியமான காரணம், தாயும் முக்கியமான காரணம். பெற்றோர்களின் பேணுதல் மிக்க குழந்தைகளை உருவாக்கிவிடும். அந்த வகையில் அபூ சாலிஹ் மிகப்பெரிய உலகத்தை விரும்பாத, உலகத்தோடு ஒட்டாத, ரப்பை நெருங்கிய ஒரு மிகப்பெரிய சூஃபியாக வாழ்ந்தவர்கள், ஜாகிதாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய உணவு, உடை, உறைவிடம் எதிலையும் ஆடம்பரம் காண முடியாது. அதனால்தான் இவர்களுக்கு முஹிப்புல் ஜிஹாத் என்று தந்தைக்கு பெயர் உண்டு. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்களினுடைய தந்தைக்கு முஹிப்புல் ஜிஹாத், ஜிஹாதை நேசிப்பவர். ஜிஹாத்னா நீங்கள் மைதானத்தில் வாளெடுத்து கொண்டு போர் செய்கிற ஜிஹாத் அல்ல, மனதோடு போராடி மனதை வெல்லுகிற ஜிஹாத். மைதானத்தில் வாளெடுத்து கொண்டு செய்யப்படுகின்ற புனித போர் என்று சொல்லுகிற ஜிஹாதை விட நப்சோடு போராடி, ஆன்மாவோடு போராடி அந்த அறப்போரில் வெல்லுகிற ஜிஹாது தான் இருப்பதிலேயே பெரிய ஜிஹாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையில் சொன்னால், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு. முஜாஹித் என்பவன், போராளி என்பவன் யார் என்றால் தன்னுடைய நப்சோடு போராடியவன். பல்வேறு ஹதீஸுகளில் யுத்த மைதானத்தில் காஃபிர்களோடு முனாஃபிக்குகளோடு சண்டை புரிகிற ஜிஹாதை சின்ன ஜிஹாத் என்றும், மனதோடு போராடுகிற போராட்டத்தை பெரிய ஜிஹாத் என்றும் குறித்து ஹதீஸுகள் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்களுடைய தந்தை முஹிப்புல் ஜிஹாத், மனதை வென்று அடக்கி ஆண்டு ஆன்மாவை வென்றெடுப்பதிலே வல்லவர். அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தகவலை அவருடைய தந்தை பெயருக்கு கீழே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் மிகச்சிறந்த வம்சவழி தோன்றலில் வருகிற தாய். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமுறை 8-9வது தலைமுறையிலேயே வந்து விடுவார்கள். உம்முல் ஹைர், நன்மைகளின் தாய் என்றவருக்கு பெயர். அமத்துல் ஜப்பார், ஜப்பாரான அல்லாஹுவினுடைய அடிமை பெண் என்றவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. சொந்த பெயர் ஃபாத்திமா. அபூ சாலிஹ் ஃபாத்திமா தம்பதியினருக்கு பிறக்கிற குழந்தைதான் இந்த உலகத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் அவர்களுடைய தாய் தந்தைக்கு ஏறத்தாழ கடைசியாக பிறந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அவருடைய தந்தையின் கடைசி குழந்தை முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. இவர்கள் பிறந்து சில நாட்களிலேயே அவர்களுடைய தந்தை வஃபாத்தாகிறார்கள். யார்? அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தந்தை வஃபாத்தாகிவிட்டதால் தாயை சார்ந்து இந்த குழந்தை இருக்கிறது. தாயிடம் மட்டுமல்ல, தாயினுடைய தகப்பனார் அஸ்ஸையிது அப்துல்லா அஸ்ஸௌமஇ என்பது அவர்களுடைய பெயர். அந்த காலத்திலேயே மிகப்பெரிய இறைநேசராக முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வருவதற்கு முன்னால், நான் அவர்களுடைய தாத்தாவை, தாய் வழி தாத்தாவை பேசுகிறேன். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்களுடைய உம்மாவுடைய தகப்பனார் அஸ்ஸையித் அப்துல்லாஹி ஸௌமஇ, பெரிய ஆலிம், பெரிய இறைநேசர். அவருக்கு பிறந்த மகள் தான் ஃபாத்திமா. அந்நிய ஆணவர்களின் பார்வை அந்த பெண்ணின் மீது படாமல், அந்த பெண்ணும் யார் பார்வைக்கும் கிடைக்காமல் ஒரு பேணுதல் மிக்க பெண்ணை உருவாக்கி அபூ சாலிஹுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த தூய தம்பதியிடமிருந்து உலகத்திற்கு கிடைத்த அருள்மிக்க வரம்தான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா. எனவே தந்தை இறந்ததற்கு பிறகு தாய் வழி பாட்டனாராகிய சையத் அப்துல்லா ஸௌமஇ அவர்களினுடைய வளர்ப்பிற்கு போய்விடுகிறார்கள். அவர்களுடைய தந்தைக்கு கடைசி குழந்தை என்று சொன்னேன், இல்லை, அவர்களுடைய தாய்க்கும் கடைசி குழந்தை.
ரொம்ப காலம் போன கடைசியில் வயசான காலத்தில் தான் அந்த தாய் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அன்னஹா வலதத் ஃபி சின்னில் யஸ் கிதாபில் இப்படி வருகிறது, குழந்தை பிறக்க முடியாது என்றுள்ள வயதில் அந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இப்படியும் கூட கிதாபுகளிலே வந்திருக்கிறது. உங்களுக்கு நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம். கிதாபிலே உள்ளதை சொல்லுகிறேன். அன்னஹா ஹமலத் ஃபி சித்தீன மின் உமுரிஹா. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாவுடைய தாய் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களை கர்ப்பம் தரிக்கிற போது வயசு 60. இப்போதெல்லாம் ஒரு 35-40 வயசுக்கு மேலே குழந்தை பெறுவதை அசிங்கமாக கருதுகிறார்கள். பையன் 8வது வகுப்புக்கு போயிட்டான், புள்ள 8வது வகுப்பு போயிருச்சு, இனியெல்லாம் குழந்தை பிறக்கிறது என்று அசிங்கப்படுகிறார்கள். இதே உம்மத்தில் இதே சமுதாயத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மாமியாரும் மருமகளுக்கும் ஒன்றாக பிரசவம் நடக்கும், அதுவெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே அவர்களின் உதிரப்போக்கெல்லாம் நின்றுவிடும் என்று கருதப்படுகிற காலம் பெரும்பாலும் 55 to 60. ஆனால் குறைஷி பெண்களுக்கு மாத்திரம் இது சாத்தியம். அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக உதிரப்போக்கு முடிவடையாது. 60வது வயது வரை குழந்தை பெற்றவர்கள் நிறைய பேர். 60வது வயதில் தான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லா அவர்களுடைய தாய் குழந்தையை பெறுகிறார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாவுடைய வரலாற்றை மிகவும் விரிவாகவும் செவ்வாய்விடவும் தொகுத்து தரக்கூடிய கலாயுதுல் ஜௌஹர் என்ற ஒரு கிதாபு, அதில் இந்த செய்தி இப்படி பதிவாகி இருக்கிறது. வதாலிக்க மஅரூஃபும் மினல் குரஷியாத், குறைஷி பெண்கள் நிறைய பேருக்கு 60 வயசில் குழந்தை பிறப்பது என்பது சர்வசாதாரணமாய் நடந்திருக்கிறது. அன்னகுன்ன யஹ்மில்ன ஃபீ ஹாதிஹி ஸின், அவர்கள் இந்த 60 வயதில் குறைஷி பெண்கள் குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லா சிர்ரகுல் அசீஸ் அவர்களுடைய தாய் உம்முல் ஹைர் ஃபாத்திமா அவர்கள் 60வது வயதில் பெற்றெடுக்கிறார்கள். எனவே தாய்க்கும் கடைசி குழந்தை, அந்த தந்தைக்கும் ஏறத்தாழ கடைசி காலத்தில் பிறக்கிற குழந்தை. இதற்கு முன்னால் ஒரு குழந்தை, ஒரு சகோதரர் பிறந்தார், அவருக்கு அப்துல்லா என்று பெயர். அப்துல்லா அவர்களுடைய சகோதரருடைய பெயர் மிர்ஆத்து ஜமானிலே பதிவாகி இருக்கிறது. தாரீகுல் கபீர் என்கிற கிதாபில் அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சகோதரரின் சில சூழ்நிலைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். சில பேர் சொல்கிறாங்க முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை விட அவர் பெரியவர், சில பேர் சொல்கிறாங்க இளையவர். ஆனால் பெரும்பாலான பேருடைய கருத்துப்படி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி தான் கடைசி. அதற்கு முன்னாலே பிறந்தவர்கள் அப்துல்லா அவர்கள் சாலிகான மனிதராக இருந்தார். ஜீலான் என்கிற அவர்களுடைய சொந்த கிராமத்திலேயே வாழ்ந்தார். அப்துல்லாஹில் ஜீலானி அவர் பேர், அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய சகோதரரின் பெயர். அப்துல்லா ஜீலானி சின்ன வயசிலேயே வாலிபராக இருக்கிற போதே வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆக அந்த சகோதரரும் வஃபாத்தாகி, இவர்கள் பிறந்ததற்கு பின்னாலே தந்தையும் வஃபாத்தாகி, தாயோடு மட்டும் வாழுகிற போது தாய் வழி தாத்தா அப்துல்லாஹி சௌமஇ அவர்களோடு இவர்களுடைய வாழ்க்கை நகர்கிறது. பொதுவாக நான் இதெல்லாம் சொல்லது குடும்ப விஷயங்களை சொன்னதற்கு காரணம், ஒருவர் இறைநேசராக இந்த உலகத்தில் பரிணமிப்பதற்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் இறைநேசராக தேர்ந்தெடுத்து விடுகிற போது சில பேரை பரம்பரையையே பரிசுத்தமாக்கி வைத்து விடுகிறான். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் அவுலியாக்கள் பல ரகம். சில அவுலியாக்களினுடைய கடந்த கால வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏதாவது தப்பு தவறிலே கூட இருந்திருக்கும், தவறான தொழிலே கூட இருந்திருக்கும், அரச தர்பாரிலே ஆடம்பரத்திலே கூட மூழ்கி இருப்பார்கள். எப்போது இறைநேசம் கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ரப்பே போதும் என்று அவர்கள் வருகிற போது இந்த உலகத்தில் பலியாக அவுலியாக்களிலே அவர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இது இடையில் ஏற்படக்கூடிய விலாயத். சில பேருக்கு அல்லாஹ் பிறப்பிலிருந்தே விலாயத்தை கொடுத்து விடுவான். பிறக்கிற போதே அவர்கள் வழியாகத்தான் பிறப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த பரம்பரையும் இருக்கும், அவர்களினுடைய வம்ச பரிசுத்தமும் இருக்கும். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லா இந்த வகையை சார்ந்தவர்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவினுடைய பாரம்பரிய வழித்தோன்றலில் பிறக்கிற போதே வழியாக பிறக்கிறார்கள். ஏன், அவர்கள் பிறந்த நேரத்தில் அப்போது ஏற்பட்ட ரமதானுடைய காலங்களில் அவர்கள் ரமதானுடைய
பகல் காலங்களில் தாயிடம் பால் குடிக்க மாட்டார்கள் என்று பதிவாகி இருக்கிறது. ஆதாரபூர்வமான அவர்களுடைய வரலாற்று நூல்களிலேயே கலாயிதுல் ஜௌஹரில் எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபில் இருக்கிறது, அவர்கள் ரமதானுடைய பகல் காலங்களில் சூரியன் மறையும் வரை தாயிடம் பால் குடிக்க மாட்டார்கள். முதலாக இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது ரமதானுடைய ஒரு பகலில் மடியிலே எடுத்து குழந்தையை வைக்கக்கூடிய தாய் சற்றே பயந்து போய்விட்டு உடனடியாக தன்னுடைய தகப்பனாரிடம் குழந்தையை எடுத்துக்கொண்டு, நானும் முயற்சி செய்து பார்க்கிறேன், மடியில் வைத்து பார்க்கிறேன், மீண்டும் மீண்டும் பகல் நேரம், இன்னைக்கு நாள் பூரா என் பையன் பால் குடிக்கலை என்று சொல்லிக்கொண்டு தந்தையிடம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஃபஹமலத்துஹு இலா வாலிதிஹா அஸ்ஸையத் அப்துல்லாஹி சௌமஇ. அவர்கள் குழந்தையை பார்த்துவிட்டு குழந்தையின் சூழ்நிலையை தெரிந்து கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த காலத்தின் மிகப்பெரிய ஆலிமாகவும் இறைநேசராகவும் இருந்தவர், குறிப்பால் உணர்ந்து கொண்டவர், அடையாளங்களால் அறிந்து கொண்டவர், அந்த தன் மகளுக்கு ஃபாத்திமாவுக்கு சொல்லுகிறார், ஃபகால லஹா லா தகாஃபி இன்ன இப்னக ஹாதா சயகூனு லஹு ஷஅனுன் அதீமுன் ஃபில் விலாயா. அம்மா, நீ பயப்படாத, கவலைப்படாத, உன்னுடைய இந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் விலாயத்தினுடைய வரலாற்றில், இந்த உலகத்தில் இறைநேசர்களினுடைய வரிசையில் மிகப்பெரிய அந்தஸ்து இந்த குழந்தைக்கு காத்திருக்கிறது. இது ரமதானில் சூரியன் மறையும் வரை பால் குடிக்காது, மறைந்த பிறகு மடியில் வைத்துப்பார், நிச்சயமாக அது நோன்பு திறக்கும் என்று சொல்லி அனுப்புவார்கள். அதுபடிதான் நடந்தது. ஒரு பிறக்கிற குழந்தை தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்த காலத்திலேயே அது ரமதானினுடைய பகல் காலத்தில் பால் குடிப்பதில்லை என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிறக்கிற போதே சில பேர் வலிமார்களாக பிறக்கிறார்கள். இடையில ஏற்பட்ட விலாயத்து உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது. இவர்களை போன்ற சில பேர் தான் பிறப்பிலேயே விலாயத்தை பெற்றவர்கள். ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ், உலகத்தில் நீங்கள் அறிஞர் பெருமக்களில் பிரபலமானவர்களினுடைய எந்த நூலை புரட்டினாலும் அவர்கள் இவர்களை பற்றி எழுத முற்படுகிற போது தப்பித்தவறி கூட தவறான வார்த்தை பதிவாகாத அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் அபாரமான திறமைகளை கொண்ட வாழ்க்கையும் சமுதாய சேவைகளில் மகத்தான பங்களிப்பையும் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இங்கே நான் ஒரு விஷயத்தை நிறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அடிக்கடி நாம் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இவர்களுடைய தந்தை எங்கேயோ கடற்கரை ஆற்று வழியாக போய் கொண்டிருந்தார். கடுமையான பசியாக இருந்தது. அப்போ அபூ சாலிஹ் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் யோசித்தார், யாருடைய இதுன்னு கேட்காம அனுமதி இல்லாமல் சாப்பிட்டோமேன்னு சொல்லி அது எந்த மரத்திலிருந்து விழுந்துச்சுன்னு பார்த்து அந்த தோட்டக்காரர்கிட்ட நேராக போய் உள்ளே போன உடனே இப்படி சாப்பிட்டேன் தெரியாமல் என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்னார். வந்தவர் நல்ல இறைநேசர் என்று தெரிந்து கொண்ட அந்த இறைநேசர் என்ன பண்ணார், இல்லை நான் உன்னை மன்னிக்க முடியாது, நீ என் பிள்ளை கல்யாணம் கட்டிக்கணும், அந்த பிள்ளை கண்ணு குருடு காது செவிடு இப்படி நல்லா சொன்னார். இவர் அதற்கும் சம்மதித்தார். எப்படியாவது நீங்கள் நான் உங்கள் அனுமதி இல்லாமல் சாப்பிட்ட ஒரு பழத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும், இது ஹுகூகுல் இபாத் என்று சொல்லி மன்னிப்பு கேட்க திருமணமும் நடந்தது. திருமணத்தில் போய் பார்த்தால் மிகவும் அழகான பெண்மணி, மணப்பெண்ணாக இருந்தார். விவரங்களை குறித்து விசாரிக்கிற போது தவறான பார்வைகள் படாததால் அந்த பெண் குருடு என்று சொன்னேன். தவறான எந்த செய்திகளையும் காதிலே இதுவரை பிறப்பிலிருந்து கேட்காததால் அதை செவிடு என்று சொன்னேன். தப்பான வார்த்தைகள் எதையும் இதுவரை வாய் திறந்து பேசாததால் நான் அதை ஊமை என்று சொன்னேன். அவ்வளவுதான். இந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார். அவர்களுக்கு பிறந்ததுதான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா என்று நாம் படிக்கிற வரலாறு. ஆலிம் பெருமக்கள் கோபிக்கக்கூடாது, அதிகாரப்பூர்வமான கிதாபுகள் எதிலையும் இது கிடைக்கவில்லை. தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறேன். பல்வேறு கிதாபுகளில் இது எழுதப்படவில்லை. எழுதப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகளிலெல்லாம் உள்ள செய்தி என்னென்னா, அப்படியே இந்த வாக்கியா, இந்த நிகழ்வு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தந்தை சாபித் அவர்கள், சாபித்து தான் இப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு மாமனார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போனப்போ பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. அந்த 2 தம்பதியினர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நிறைய கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஏராளமான நூல்கள் எதிலையுமே இந்த சம்பவம் பதிவாக இல்லை. ஆனாலும் பிரபலமாக இருக்கிறது. நான் இங்கே இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இது காது வழியாக சின்ன வயசில் இருந்து நாம் கேட்ட சம்பவம்.
ஏன் இந்த சம்பவத்தை நான் உட்பட பேசியிருக்கிறேன், பயானில் நாமெல்லாம் பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் எந்த கிதாபிலே வந்ததென்று தெரியவில்லை, அவ்வளவு பிரபலம். இன்றைக்கும் கூட முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதக்கூடிய நூல்களில், இப்போது நாம் பார்த்த கிதாபுகளில் கலாயிதுல் ஜௌஹர்லையோ அல்லது நுஸரத்துல் அஸ்ராரிலையோ அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹியுடைய வரலாற்று நூல்கள்லையோ சபுத்து இப்னுல் ஜௌசி அவர்களுடைய கிதாபுகள்லையோ அல்லாமா இப்னு ஹல்கான் அவர்களுடைய வஃபயாத்துல் அயான்லோ எதுலேயுமே இந்த நிகழ்ச்சி இல்லை. சரியா, அப்போ எப்படி வந்திருக்கும், இல்லாமையா சொல்லியிருப்பாங்கன்ற உங்கள் கேள்வி நியாயமானது, எனக்கு புரியுது. உருது கிதாபுகள் சிலவற்றில் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாவை பற்றி தொடங்குறப்பவே இதில் தான் தொடங்கியிருக்காங்க, இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உருது நூல்களை எடுத்து பார்க்கிற போதும் இது எந்த மூல நூலிலே இருந்தவர்கள் எடுத்தார்கள் என்று கிடைக்கவில்லை. நான் இந்த சம்பவம் அறவே இல்லை என்று சொல்ல வரவில்லை, தேடிய வரைக்கும் கிதாபுகளில் கிடைக்கவில்லை. ஒருவேளை இந்த தொடர் முடிவதற்குள்ளாக கிடைக்குமானால் அது எந்த நூல் என்கிற ஆதாரத்தோடு அதை பதிவு செய்யலாம். ஆனால் அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். காரணம், அப்படிப்பட்ட பேணுதல் மிக்க தந்தை தான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தந்தை அபூ சாலிஹ் அவர்கள். அப்படி தவறான வார்த்தைகள் பேசாத, கேட்காத, பார்க்காத அப்படிப்பட்ட பெண் தான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தாய் உம்முல் ஹைர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆக ஒரு பரிசுத்தமான தம்பதிக்கு குழந்தையாக முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அஜீஸ் அவர்கள் இந்த மண்ணிலே வருகிறார்கள். சின்ன வயசிலெல்லாம் ஒரு 6 வயதிலிருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அரபி கல்விகளை எல்லாம் கற்று முடித்துவிட்டு அவர்கள் அதற்கு மேல் உயர்கல்விக்காக சுமார் 17 வயது 18வது வயதில் அவர்கள் வெளியிலே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வருகிறது. விளையாட்டு பசங்க விளையாடுவாங்க. ஒரு நாள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற உழவு வேலை செய்கிற ஒரு மாட்டுக்கு பின்னாலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாட்டோடு இவர்கள் விளையாடி கொண்டிருந்த போதுதான் மாடு திரும்பி பார்த்து பேசியிருக்கிறது, அப்துல் காதிரே, நீ இங்கே இருந்து இதற்கெல்லாம் படைக்கப்படவில்லை. மாடு திரும்ப பேசியிருக்கிறது, யா அப்துல் காதர் மா லிஹாதா ஹுலிக்த, நீ இதற்கு படைக்கப்பட்ட ஆள் அல்ல, போயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்தவர்கள் தனியாக நீண்ட நெடுநேரம் சிந்தித்தார்கள். உள்ளூர் கல்வியெல்லாம் படித்து முடித்துவிட்டு அடுத்து இனி மேல் படிப்புகள் கிதாபுகளை தொடங்க வேண்டும் என்றிருக்கிற சூழ்நிலையில் தாயிடம் போய் சொல்லுகிறார்கள், நான் வெளியூருக்கு போய் ஓத வேண்டும், நான் ஓதப் போகிறேன், நான் பக்தாதுக்கு போக ஆசைப்படுகிறேன், நான் கல்வியிலே சிறந்து விளங்கவும் சாலிகின்களை சந்திக்கவும் என்னுடைய பயணம் காரணமாக அமையும், என்னை அனுப்பி வையுங்கள் என்று சொல்ல சற்றே தயங்கினாலும் வருந்தினாலும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி பெற்றெடுத்த ஆசை குழந்தையை அன்போடு அரவணைத்து அருகில வைத்து கொள்ளத்தான் எந்த தாயும் விரும்புவாள் என்றாலும் அந்த இறைநேசரனுடைய வருங்கால சூழல் சிலது அந்த புண்ணியவதியான தாய்க்கு புரிந்திருக்க வேண்டும். அவர்கள் அனுப்பி வைக்க சம்மதித்தார்கள். உடனடியாக அவங்க தகப்பனார் அபூ சாலிஹ் அவர்கள் மௌத்தாகும் போது 80 தீனார் வச்சிருந்தார். அதை ஒரு துணியில் முடிந்து வைத்திருந்த அந்த தாய் 80 தீனாரையும் இவர்கள் கையில் கொடுத்து, நீ பக்தாதுக்கு போ, இதை வைத்து கொண்டு ஓதுவதற்கு போ, உன் செலவுக்கு இது இருக்கட்டும் என்று 80 தங்க காசுகளை கையில் கொடுத்த போது முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அவர்கள் தங்களுடைய 18வது வயதில் தந்தை விட்டு போன எல்லாமே தனக்கு சொந்தமல்ல என்று புரிந்து 40 தீனாரை தனியாக பிரித்தெடுத்து அம்மாவிடம் கொடுத்து, இது என் சகோதரன் அப்துல்லாவுக்கு சேர்ந்தது, எனக்கானது 40 தீனார் மட்டும்தான், நான் 40 தீனாரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று 40ஐ மாத்திரம் கையில் வைத்து கொண்டு எஞ்சிய 40ஐ அம்மாவிடமே திரும்பி கொடுக்க, அந்த வாங்கிய அம்மா 40 தீனாரை அவருடைய சட்டை பையில் விழா எலும்பு பக்கத்தில் அவருடைய கக்கத்துக்கு கீழே ஒரு முடிச்சு போட்டு, அவ்வளவாக யாரும் பார்த்துவிட முடியாதபடி, இப்படி கை வைத்து விட்டால் மறைந்து போகும், அப்படி ஒரு முடிச்சு போட்டு காசை தொங்க விட்டு 40 தீனார்களையும் ஒரு முடிச்சாய் போட்டு அனுப்பி வைத்தார்கள். போகிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள். இதையெல்லாம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அவர்களே இதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். எழுதுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தாய் 40 தீனாரை என்னுடைய ஆடையின் ஓரத்தில் கட்டி தொங்க விட்டு ஆகதத்தினி அலசிதுக்கி ஃபீ குல்லி அஹ்வாலி,
என் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நான் உண்மை பேச வேண்டும் என்று என்னிடம் உடன்படிக்கை வாங்கி கொண்டாள் என்னுடைய தாய் என்று எழுதுகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு 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 பெரிய செய்தியை முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தாய் சொல்லித் தருகிறார்கள். ஒரு வெளியூருக்கு அனுப்புகிற ஓதுவதற்கு பையனை அனுப்பி வைக்கின்ற ஒரு தாய் சொல்லுகிற வார்த்தை, நீ வாழ்க்கையின் எந்த காலத்திலும் பொய் பேசக்கூடாது. 40 தீனார்களை கொடுத்து 18வது வயதில் அனுப்பி வைக்கிற போது முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பக்தாதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிறிய குழுவில் நானும் போய் சேர்ந்து கொண்டேன். ஒரு வாணிப குழு போகிறது, நானும் போனேன். நாங்கள் எங்கள் ஊர் ஜெயிலானிலே இருந்து பக்தாதுக்கு செல்லக்கூடிய வழியில் ஹமதான் என்ற ஒரு இடம். நாங்கள் ஹம்தானை கடக்க முற்படுகிற போது அந்த இரவு வேளையில் எங்கிருந்தோ வந்தவர்கள் 60 பேர் குதிரை வீரர்கள் வந்தார்கள். நாங்கள் ஒரு பொட்டல் காட்டில் ஒரு வெட்ட வெளியில் குடியிருப்புகளெல்லாம் அருகில் இல்லாத ஒரு பாலை பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். 60 குதிரை வீரர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களிடம் இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்து கொண்டார்கள். எல்லாரிடமும் பொருளை எடுத்துக்கொண்டே வந்த அந்த கூட்டத்தில் ஒருவர் 60 பேரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, யா ஃபகீர் மா மஅக, உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஏழையே, அதாவது முசாஃபிரே ஒன்றுக்காகாதவரே அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லி பார்க்கறதுக்கு ஏழையா ஒன்றும் இல்லாத ஒரு மாதிரி தெரியுது. உன்கிட்ட என்ன இருக்குது என்று கேட்கிறார். ஃபகுல்து இந்தி 40 தீனாரன், என்கிட்ட 40 தங்க காசு இருக்கிறது என்று சொன்னேன். அவன் லேசா சிரிச்சுட்டு, ஐநதாலிக்கல் மால், எங்கே வச்சுருக்க அந்த காசை அப்படின்னு கேட்குறார். அவர் அந்த கொள்ளை கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள், ரொம்ப தெளிவாக எந்த பொய்யும் இல்லாமல் தெளிவாக முகாத்துன் ஃபி தல்கி தஹ்த இப்தி, என்னுடைய கக்கத்திற்கு கீழ் என்னுடைய அக்களுக்கு கீழ் முடிச்சு போட்டு 40 தீனார்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று நான் அவர்களிடம் பதில் சொன்னேன். அவன் உடனே ஃபதன்ன அன்னி அஸ்தஹ்ஸி பிஹி, நான் அவனை கிண்டல் செய்வதாக அவன் புரிந்து கொண்டான். ஏன்னா அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு ஒன்று கரெக்டாக 40 தங்க காசு இருக்குது, இதோ இங்கே கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கிண்டல் செய்கிறான் என்று புரிந்து கொண்டு ஃபத்தரகனி வமதா, என்னை விட்டு விட்டு போய்விட்டான். கொஞ்ச நேரத்தில் மீண்டும் இன்னொருவன் வந்தான். அதே கேள்வி, ஃபகீரே உன்கிட்ட என்ன இருக்குது? 40 தீனார் இருக்குது. அப்படியா, எங்கே வச்சுருக்க? இதோ என்னுடைய அக்குளுக்கு கீழே அது கட்டி ஒரு முடிச்சாக தொங்க விடப்பட்டிருக்கிறது. அவனும் கிண்டல் செய்வதாக நினைத்து கொண்டு போய்விட்டான். கொஞ்ச தூரத்தில் போனவர்களெல்லாம் ஒரு மேட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த வாணிப குழுவிடம் வாங்கிய பொருட்களை எல்லாம் அவர்களுக்கிடையில் பங்கு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். பங்கு பிரித்து கொண்டிருக்கிற போது ஒருவன் சொன்னான், ஒரே ஒரு பையன் வாலிபன் அதில் இருக்கிறான், அந்த வாலிப பையன் 40 தங்க காசு முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறான் என்று சிரித்து கொண்டே ஒருவன் சொல்ல, இன்னொருவன் எழுந்து சொல்லுகிறான், ஆமாம் எங்கிட்டையும் அப்படி தான் சொன்னான். அப்போ அந்த கூட்டத்திற்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான். கூட்டத்திற்கு தலைவன் 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறத பார்த்தா அந்த பையன் உண்மையாகவே வச்சுருக்கானோ என்னமோ. ஏன்னா ஒருத்தர்கிட்ட அந்த பதிலை சொல்லலை, 2 பேர்த்திட்டையும் ஒரே பதிலை சொல்கிறாரு. ஒரே பதில் மட்டுமல்ல, அதனுடைய அமைப்பு கூட மாறாமல் சொல்கிறாருன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க என்று கூட்டத்தினுடைய தலைவன் சொல்லுகிறான். போனவர்கள் நேராக கூட்டி வந்தார்கள். வந்து நின்ன உடனே அதே கேள்வி, உன்கிட்ட எவ்வளோ இருக்குது? 40 தீனார் இருக்குது. எங்கே வச்சுருக்க? என்னுடைய விழாவுக்கு இடது பக்கமாய் முடிச்சு போட்டு நான் 40 தீனார் முடிச்சால் கட்டி வைத்திருக்கிறேன். சொன்னதற்கு பிறகு சோதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். சோதித்து பார்த்தால் அப்படியே முடிச்சு போட்டு 40 தங்க காசுகள். அந்த கூட்ட தலைவன் கேட்கிறான், மஹமலக்கு அலா ஹாதல் இஅ்திராஃப், இந்த மாதிரி ஒத்துக்கொள்றதுக்கு நீ எப்படி முன் வந்த? உனக்கு நன்றாக தெரிகிறது, நாங்கள் 60 பேர் இருக்கிறோம், குதிரை வீரர்கள், கொள்ளை கூட்டத்தினர். வாணிப குழுவிடம் இருக்கிற காசு பணங்களை பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்க வந்தவர்கள் என்று உனக்கு தெரிந்தும் கூட நீ எப்படி இப்படி ஒத்துக்கொண்டாய்? தெளிவாக பதில் சொல்லுகிறார்கள், இன்ன உம்மி ஆகதத்னி அல சித்கி ஃபி குல்லி அஹ்வாலி வ அன லா அகூனு ஆஹதஹா. எங்கள் அம்மா என்னை அனுப்பி வைக்கிறப்போ வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் பொய் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்குது. எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை
நான் ஒரு காலத்திலும் நான் எங்கள் அம்மாவுக்கு மோசடி செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது அழுது விட்டார். தாயை நினைத்து அழுகையோ அல்லது தாய் சொல்லிவிட்டதை நினைத்து அழுகையோ, தாய் உண்மை பேச சொன்னதுனால நான் இப்படி அந்த உண்மையை சொல்லி வசமாய் இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்திடம் மாட்டிக்கொண்டேன் என்ற அழுகையோ என்னவோ, ஒரு 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 இளவயது பையன் நான் எங்கள் அம்மாவுக்கு மாறு செய்ய மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் அழுது விட்டார். அழுததை பார்த்தவுடன் அந்த முஹியத்தீனை உற்று உற்று பார்க்கிற அந்த கூட்டத்தினுடைய தலைவன் ஒரே வார்த்தையில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தான், தலையை குனிஞ்சு. திடீர்னு தலையை தூக்கியவர் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானியை பார்த்து சொல்லுகிறார், அந்த லம் தகுன் அஹ்த உம்மிக, நீ உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதி பொய் சொல்ல மாட்டேன்ற அந்த ஒப்பந்தத்தை நான் ஒரு காலமும் மோசடி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு கண்ணில் தண்ணி வருது, நீ அழுகிற. ஒ இன்னி இலா யோமி கதா ஒ இலா சனத்தி கதா அஹூனு அஹ்த ரப்பி, ஆனால் இவ்வளவு வருஷமாய் இவ்வளவு நாளாய் என் ரப்பு என்கிட்ட வாங்கியிருக்கிற உடன்படிக்கையெல்லாம் நான் எக்கச்சக்கமாக மோசடி செஞ்சிட்டனேன்னு முஹியத்தீனின் முகம் பார்த்து கொண்டே அவர் பேச பேச அவரும் அழுகிறார். கடைசியில் போய் முஹியத்தீனுடைய கையை இறுக்கமாய் பிடித்து கொண்ட கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன் அவர்கள் முஹியத்தீன் அவர்களே எழுதுகிறார்கள், ஃபதாப அலா யதைய, என்னுடைய கையை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார். உடனடியாக கூடியிருந்த 59 பேர் கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், அந்த முகத்தமுனா ஃபி கத்இ தரீக், வழிப்பறி கொள்ளை செய்வதில் நீதான் எங்களுக்கு முன்னோடி, வழிப்பறி கொள்ளை செய்வதில் நீதான் எங்களுக்கு தலைவன். வ அன்தல் ஆன முகத்திமுனா ஃபி தௌபா, அல்லாஹ்விடத்தில் பாவங்களுக்காக தௌபா செய்வதிலேயும் நீயே முந்தியவனாகிவிட்டாய், அதிலேயும் நீங்கள் தான் இப்போ தலைவர் என்று சொல்லி ஃபதாபு குல்லுஹும் அலா யதி, அவர்கள் எல்லோரும் என்னுடைய கையை பிடித்து தௌபா செய்தார்கள். அத்தனை பேர் யார் யார் இடத்திலே அந்த வாணிப குழுவிடம் அவர்கள் பொருளை வாங்கினார்களோ எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்துவிட்டு அத்தனை பேரும் தௌபா செய்தார்கள். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லா அவர்கள் எழுதுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் என் கையை பிடித்து முதலில் தௌபா செய்தது இந்த 60 பேர் கொள்ளை கூட்டத்தினர். ஆச்சரியம் என்ன தெரியுமா, கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் பின்னாலே மிகப்பெரிய வழியாய் மிகப்பெரிய அவுலியாக்களினுடைய கூட்டத்தில் ஆகி ஏராளமான பேருக்கு ஆன்மீக பாடத்தை புகட்டியவர் என்கிற வரலாறு நமக்கு அடுத்தடுத்து வருகிறது. அன்பிற்குரியவர்களே, சில பேரை பார்த்தாலே போதும் அவர்கள் ஈமானும் வரும், தௌபாவும் வரும், திருந்துகிற உள்ளமும் வரும். வெறுமனே ஒருத்தர் உண்மையை சொன்ன உடனே நாங்களும் திருந்திடுறோம் அப்படின்னு அவங்க திருந்தினதல்ல இது. முஹியத்தீன் அவர்களுடைய முகம் பார்க்கிற போது உள்ளத்திலே போய் அந்த முஹியத்தீன் ஊடுருவி வேலை செய்கிறது என்று பொருள். சில பேரின் பார்வைக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட காந்த சக்தியை வைத்திருக்கிறான். நல்லடியார்களுக்கு அப்படிப்பட்ட பார்வைகள் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது என்பதற்கு இது நிதர்சனமான சான்று. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற மகான்களின் பெருமக்களின் துஆவுக்குரிய மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.